நிறைய பேர் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. டிஎம் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்றீங்க. கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை குடுக்க மாட்றீங்கன்னு கோச்சிக்கிறீங்க. சாரிங்க. நெறைய மெசேஜஸ் பெண்டிங் இருக்குதாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ரிப்ளை குடுக்குறேன். எப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் ஆயிடுது. ஏன்னா நான் ரிப்ளை குடுக்கும்போது நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்ளை குடுத்துருப்பீங்க. அந்த டைம்ல நான் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ இப்படியே பெண்டிங் ஆயிடுதுங்க. அண்ட் மேரேஜ் ஆர்டர்ஸ் நெறைய எடுத்துட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது மாரி தான் ஒர்க் நெறைய போயிட்டுருக்கு. அதனால தான் நான் இப்போ ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் அவ்வளவா எடுக்கிறது இல்லைங்க. ஒரு 2 வீக்ஸ் மட்டும் டைம் கொடுங்க. நான் ஃப்ரீ ஆயிட்டு கண்டிப்பாக வீடியோஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. ஏன்னா ரிலேட்டிவ் நம்ம தெரிஞ்சவங்க வாங்கிட்டோம் இல்லையா, அதை பண்ணி கொடுக்கணும். அண்ட் கல்யாண பொண்ணு கூட ஃப்ரீயாக இருப்பாங்க. பட் எனக்கு தான் பயமாக இருக்குது, நாள் நெருங்கிட்டு இருக்கே, சீக்கிரம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோஸில் மென்ஷன் பண்ணி சொல்கிறேங்க. அண்ட் எப்படி பார்த்தாலுமே வீட்டு வேலைகள் ஒரு பக்கம் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. 1 வீக் பக்கமாக துணி துவைக்கிறது, மடித்து வைக்கிறது எதுவுமே பண்ணலை. இது எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ண ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கே போயிடுதுங்க. ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் ஆரி ஒர்க் மார்க்கிங் கேட்டிருந்தீங்க. நான் மார்க்கிங் வீடியோலாம் ஷூட் பண்ணியிருக்கேங்க. ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எல்லா ஒர்க்கையும் என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா வீடியோ எடுத்தேன்னா கண்டிப்பாக என்னால் ஆரி ஒர்க்லாம் போட்டே முடிக்க முடியாது. ஸோ நான் வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்க முடியுங்க. முடிஞ்ச வரைக்கும் டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன்.